இங்க ஒருத்தவன் அவனோட அண்ணனோட சேர்ந்து ஒரு பழமையான வீட்டை புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு அந்த வீட்டுல ஒரு பழைய போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோல ஒரு பொண்ணு இருக்கா. இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப பயங்கரமா காத்தடிச்சு மழை பெஞ்சதுனால கரண்ட் போயிடுது. உடனே தம்பி வந்து பேஸ்மெண்ட்ல இருக்க சுவிட்ச் ஆன் பண்ணப்போ கீழே போனதும் பயங்கரமா சத்தம் கேக்குது. மேல வந்து பாக்குறான். அவன் போட்டோல பார்த்த அந்த பொண்ணு அங்க நிக்கிறா. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவன் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு டிவைஸ் இருந்திருக்கும். இடியும் மின்னலும் அடிச்சதுனால அந்த டிவைஸ் ஒர்க் ஆகி இவன் 100 வருஷத்துக்கு பின்னாடி வந்துட்டான். இப்ப அந்த பொண்ணு கூட இவனுக்கு பழக்கமாகி அது லவ் ஆகிருது. அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நான் உன்னை ஃபியூச்சருக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு பேஸ்மெண்ட் போறான். அந்த இடமே தண்ணியால நொம்பி இருக்கு. இவனோட கால் வந்து ஒரு கட்டையில மாட்டிக்குது. இவனால அங்க போக முடியல. அப்ப அந்த பொண்ணு மட்டும் டைம் டிராவல் ஆகி ஃபியூச்சருக்கு போயிடுறா. அங்க ஒரு லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னா, இந்த மாதிரி நானும் ஃபியூச்சருக்கு வர எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அந்த இடியும் மின்னலும் மறுபடியும் வரவே இல்லை. இருந்தாலும் நான் இந்த காலத்துல செட் ஆகி ஹாப்பியா வாழ்ந்திருக்கேன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு தான் அந்த லெட்டர் எழுதியிருக்கேன். விட்டு வெளியில ஹாப்பியா போறா ஃபியூச்சரை பாக்குறதுக்கு.